சார் வணக்கம். கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் காரப்பட்டு திருப்பத்தூர் பக்கம் வெங்கடேஸ்வரா மெக்கானிக் வேலையும் பண்ணுறீங்க, ஸ்பேர்ஸும் கொடுங்க. அதாவது புல் கம்பெனி பார்த்த வரைக்கும் இதில் வந்து இருக்கிறதுலே ஹை குவாலிட்டியான பிளேட் புல்லுலேயே ஜம்போ தான் பரவாயில்ல. இப்போ ஜம்பு இங்கே ஜம்பு மட்டும் தான் ஜம்போ பண்ணுறீங்க? மட்டும்தான், புல் ஜம்பு மட்டும். ஆமாம், வேறு எதுவும். எங்கள் ஏரியா வந்து பயங்கரமான கல் ஏரியா. அதனால் வந்து இது மட்டும்தான் நல்ல லைஃப் வருது. ரெண்டாவது வந்து உடையிறதில்ல, வளையிறதில்ல. எவ்வளோ ஹவர் அப்ராக்சிமேட்டாக வருது உங்களுக்கு தெரிஞ்சு? 20 மணி நேரம் 100 மணி நேரம் எவ்வளோ காய்ச்சலாக இருந்தாலும். மற்றபடி சேர் இதெல்லாம் ஆவரேஜாக வேணாலும் 300 மணி நேரம் கூட ஓட்டுறேன். சும்மா அளவு எப்படி எந்த அளவுக்கு தேய்து தேய்மானம் எப்படி இருக்கும் உங்களுக்கு பிளேடு காமிக்கிறேன். ஒரு வேறு பெருசு பார்த்தீங்களா? இந்த லென்த் எப்படி இருக்குங்க அதே ஒரே லைவாக தான் தேஞ்சிட்டு வரும். எந்த கட்டாக கிளாஸாக தேர்றது இதெல்லாம் கிடையாது. எந்த சைஸுக்கு எவ்வளோ தூரம் இருக்கும்? ஒரு இன்ச்சு சைஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா கூட பிளேடு வளையாது. அதே மாதிரி இப்போ அந்த புது பிளேடு என்ன வெட்டுதோ அந்த அளவுக்கு அந்த 1 இன்ச்சு பிளேடு இருக்கும்போது கூட வெட்டும். இந்த பிளேடு வந்து வளையா வந்து நல்ல ஸ்ட்ராங்கான பிளேடு. இது ஈக்குவலான பிளேடுங்க ஒன்றும் வரல. எனக்கு தெரிஞ்சு வரல. நான் எல்லா பிளேடும் போட்டு பார்த்தேன். இது எல்லா கம்பெனியும் பிளேடு போட்டு பார்த்துட்டோம். கிடச்சா நான் ஒரே கம்பெனி புல் ஜம்போ தான், வேறு எந்த பிளேடும் போடுறது. நிறைய இன்னைக்கு கூட கேன்வாஸ் வராங்க, எங்கள் பிளேடு நல்லா இருக்குது, இந்த பிளேடு போடுங்க நல்லா இருக்கும். எத்தனை கம்பெனி ரொட்டவுட்ரு வருது, அத்தனை கம்பெனிக்காரன் பிளேடு போடலாம். ஆனால் அந்த பிளேடு வந்து புதுசாக இருக்கும்போது மட்டும்தான் ஒர்க் ஆகுது. திருப்பி மாட்டும் போது புல் ஜம்போ எங்கே இருக்குது தேடி வாங்குறேன். எங்கள் ஏரியாவுக்கு சிறப்பாகிறது இந்த பிளேடு தான். வேறு எந்த பிளேடும் இல்லை. எல்லா பிளேடும் போட்டு பார்த்துட்டோம். அதெல்லாம் வேஸ்ட் தான், லைஃபே கிடையாது.